சீதாராம் த செகண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி கனடால ஒரு படம் வந்திருக்கு. கனடால 12 வருஷத்துக்கு வர குறிஞ்சி பூ மாதிரி தான் எப்பயாச்சும் ஒரு நல்ல படம் வரும். அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த படம் பார்க்க போலான்னு போனாக்கா, ஆல்ரெடி சீதாராம் கேஸ் நம்பர் 18 பெனாய் கேஸ் அப்படின்னு சொல்லி அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்துச்சு. அந்த பார்ட்டுக்கும் இதுக்கு எதனா கனெக்டிவிட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட் பார்த்து இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டையும் பார்த்துட்டேன். அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ரெண்டு படமுமே அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ரெண்டு படமுமே ஒரு சைக்கோ த்ரில்லரை கண்டுபிடிக்கிற கதை தான். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே அங்கங்க ப்ரெடிக்டபிளா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை என்னன்னா, எப்பவும் போல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேற ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. அந்த ஊர்ல கடந்த 1.5 வருஷமா நிறைய திருட்டு நடந்துட்டு இருக்கும். அதை கண்டுபிடிக்க போற போலீஸ் ஆஃபீஸர் வீட்லயே ஒரு மர்டர் நடந்தோம். இப்போ அந்த திருட்டு பண்ணவங்க யாரு, அந்த மர்டர் பண்ணவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க போறப்போ ஒரு பயங்கரமான கதை இருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நாமளும் ஒரு திருடனை கண்டுபிடிக்க போற கதையா போற படம் ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவியா மாறிடும். அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த சைக்கோ த்ரில்லருக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பயங்கரமா கனெக்ட் ஆகிற கதையா இருக்கும். எல்லார் லைஃப்லயுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அதே கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாரு. இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே படத்தோட கதை ஆரம்பிச்சிருது. அந்த ஊர்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் நிறைய கொலை பண்ணியிருக்காரு. கடைசியில ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கொண்டுறாரு. ஊர் மக்கள்லாம் உங்களுக்கே பாதுகாப்புல நீங்க எப்படி என்ன காப்பாற்றுறீங்க அப்படின்ற கொஸ்டினோட தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது. ஒரு சைக்கோ கில்லர் ஒரு வில்லேஜ்ல எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான். அவன் யாரு, எதுக்காக கொலை பண்றான், யாரு கொலை பண்றான் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இதுக்கு மேல இந்த படத்தோட கதையை பத்தியோ இந்த படத்தை பத்தியோ நம்ம ஏதாவது பேச போனோம்னா படத்துல சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு படத்தையுமே தாராளமா நீங்க பார்க்கலாம். ரெண்டுமே அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த சின்ன சின்ன மேக்கிங் மிஸ்டேக்ஸ் எல்லாமே செகண்ட் பார்ட்ல மாத்திருக்காங்க. செகண்ட் பார்ட்டோட மேக்கிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த ஹீரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ தமிழ் இல்லாம வேற லாங்குவேஜ் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி.